நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்த ஒரே மாசத்துல சத்தமே இல்லாம ஒரு சாதனை பண்ணிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, டிஎம்கே காரன் 50 ஆண்டு காலங்களா செஞ்ச குற்ற வழக்குகள் அனைத்தையும் டிவிகே அரசு ஒரே மாசத்துல செஞ்சிருச்சு. 34 நாட்கள்ல 207 பாலியல் குற்றங்களை நிறைவேற்றிருக்கு. இது எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா? திருவள்ளூர் பக்கத்துல 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைனால செத்து போயிருக்கு. சேலத்தில் டிவிகே பிரமுகர் மணிகண்டன் அவர்கள் 50ற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். சிவகங்கை அருகே பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு. காஞ்சிபுரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மதுரையில் பள்ளி மாணவிக்கு ஆட்டோவில் வைத்து பாலியல் தொல்லை. இதெல்லாம் இந்த வாரத்துல மட்டும் நடந்த குற்றங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எந்த ஒரு ஊடகத்திலயும் வராது. ஏன் தெரியுமா? தி டெட் கேட் தியரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப அந்த மேசை மேல செத்த பூனையை தூக்கி போட்டோம் அப்படின்னா எல்லார் கவனமும் அந்த பூனை மேலதான் இருக்கும். பூனையை பத்தி தான் பேசுவாங்க, தப்பு செஞ்சவன கேட்க மாட்டாங்க. அதான் இப்ப இவ்வளவு குற்ற வழக்குகள் நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஸ்டாலின் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாரு, அப்படி இப்படின்னு சின்ன சின்ன தப்புகள்லாம் சொல்லி இந்த பெரிய தப்பை மூடி மறைக்க பாக்குறாங்க. டிவிகே டிவிகேக்கு எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப டிஎம்கேக்கு மாற்று டிவிகே தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நீங்க கேட்ட மாற்றமா? டிவிகேன்னு கத்துனவங்க எல்லாம் எங்க போனீங்க? என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்குறீங்க. அப்படி முட்டு கொடுக்க முடியாத பட்சத்துல கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க. இது ரெண்டத்தை தவிர வேற ஏதாவது தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி டிவிகேவியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, என் அண்ணன் சிஎம் ஆயிட்டாருன்னா என் அண்ணன் தப்பு செஞ்சாலும் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்னீங்க. இப்ப உங்க அண்ணன் தப்பு செஞ்சாலும் சரி, உங்க கட்சிக்காரங்க தப்பு செஞ்சாலும் சரி, அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காண்டி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பொழப்புக்கு சரி வேண்டாம், விடுங்க.